Hi friends, welcome back to my channel APAP. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான ஹெல்தியான பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு வாங்க फ्रेंड्स. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திருந்தீங்க அப்படினா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க फ्रेंड्स, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி பொரியல் ரெசிபீஸ் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் நிறைய பொரியல் போட்டிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பாவக்காய் பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. ஸோ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை வந்து தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சமாக நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக வந்து வெங்காயத்துக்கு நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து வேக வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொன்னிறமாக இல்லாமல் சும்மா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கூடவே நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வித்தவுட் சீடில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் போட்டு செய்வாங்க. சீட்ஸ் போய் நல்லா பொடியாக சாப் பண்ணிப்பாங்க. பட் வந்து நான் இன்றைக்கி சீட்ஸ் போடாமல் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்மேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்லேயே வந்து வாங்கி பவுட்ரு பண்ணது தான். நம்ம சேனலில் எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லாமே நம்ம ஹெல்த்தியாக தான் செய்வோம். அதே மாதிரி தான் இந்த நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பவுடருமே டர்மரிக்கில் இருக்கட்டும், சில்லி பவுடராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹோம்மேட் தான் வந்து செய்கிறோம். பாவக்காய் பிடிக்காதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த கசப்பு தன்மையே வந்து தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து உப்பு போட்டுருவாங்க. ஸோ உப்பு போட்டு வேக வைப்பாங்க. பட் நான் வந்து இப்போ நம்ம உப்பு போடக்கூடாது. நான் இப்போ லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி போயிடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 80% மட்டும் இந்த பாவக்காய் வந்து குக் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா மிச்சம் அந்த 20% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம அந்த அப்போ தான் அதோட ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கசப்பு தன்மை வந்து அதில் இருக்கும் அந்த 20%. ஸோ அப்போ நம்ம சாப்பிடும் போது நம்மளோட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் வந்து தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பாவக்காய் சாப்பிடும் போது நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற பூச்சி அதெல்லாமே வந்து நம்ம தனியாக மெடிசன் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கும் போது இன்னுமே நம்மளுக்கு நல்லது, உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் லாஸ்ட்டில் நீங்கள் வந்து உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மீன்ஸ் உப்பு சேர்த்தக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த டைமில் வந்து ரைஸ் சேர்த்து சாப்பிடுவாங்க. பட் நாங்கள் வந்து இப்போ அப்படி சாப்பிடல. இப்போ வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருந்துக்காக நாங்கள் வந்து லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் வந்து சில்லி பவுடர், அதாவது மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஃபுல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் வந்து பருப்பு குழம்பு வச்சுருக்கேன் நான். ஸோ அதுக்காக வந்து அது கூட சைடிஷாக நான் வந்து இது வச்சுருக்கேன். இது சுகர் பேஷண்ட்டுக்குமே ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து
பவுடர் வந்து லைட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், மோஸ்ட்லி எந்தெந்த டிஷ்ஷில் நம்ம வந்து பெருங்காயம் சேர்க்க முடியுமோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து பெருங்காயம் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக மட்டும்தான். ஸோ ஃப்ளேவர்ஃபுல் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ரொம்ப வந்து இப்போ என்ன மாதிரி ஆட்கள் வந்து பாவக்காய் வந்து நிறைய சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக செஞ்சு தரும்போது அந்த கசப்பு தன்மை இருந்தாலும் நிறைய பேர் சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங்கே அவ்வளோ பாவக்காய் போட்டோம், பட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வெந்தக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டியாவது நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அது கூட இருக்கிற பெல் ஐக்கானிக்கை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய பொரியல் வந்து நம்ம வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள்.